மக்களே இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி இதில் மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பிரித்து பார்க்கலாம் வாங்க. இப்போ கவரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பானிபூரி கொடுத்துருக்காங்க. ஒரு 6 பானிபூரி கொடுத்துருக்காங்க. அதை வெளியே எடுத்து தட்டத்தில் வச்சுக்கலாம். கூடவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி, அதாவது ரோட்டுக்கடை காளான் கிரேவி. அதனுடைய கலரே கண்ணை பறிக்குதுங்க. இது வந்து டீ டைம் மாதிரி டைம் டீன்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. அங்கே வாங்கினது தான். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸு. இங்கே நாம் எப்படி கேட்குறோமோ அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்பைஸியாக வேணாலும் ஸ்பைஸியாக செஞ்சு கொடுப்பாங்க. காரம் கம்மியாக வேணாலும் அது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டின்னர் செட்டப் மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நிலா வெளிச்சத்தில் நீங்கள் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். எப்பவுமே பானிபூரி கூட அந்த க்ரீன் கலர் தண்ணியாட்ட கொடுப்பாங்க. அது கெடுதலுங்கிறாங்க. அதில் ஏதோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால கெடுதலுங்கிறாங்க. அதுவும் அது சுகாதாரமான முறையில் செய்யப்படுறது இல்லைங்க. அதனால் அதை யாரும் அதிகமாக சாப்பிடாதீங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பானிபூரியை உடச்சி அதுக்குள்ளே அந்த காளான் கிரேவியை வச்சு ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ தூக்கலாக இருக்குதுங்க. தனியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் வரதில்லை. நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அடிக்கடி இப்படி சாப்பிடாதீங்க. நிறையா மசாலா போட்டுக்கிறதுனால ஹெல்த் வைஸ் நல்லதில்லை. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வேணால் இந்த மாதிரி எடுத்துக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.